அபவுட் யுவர் அப்பா அம்மா. அப்பாவோட என்ன ராப்போன்னு தெரிஞ்சிருச்சு. அம்மா சிஸ்டர் சரண்யா அவங்கள பத்திலாம் பேசலாம். சொல்லுங்க. அம்மா வந்து இதான் சொன்னேன் முதலே சொன்ன மாதிரி பஞ்சிங் பேக். வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாரும் அம்மா கிட்ட தான் போவோம். அண்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் தட் அவங்க வந்து இத்தனை வருஷமா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்க முடியுமோ இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் அப்படியே காதில் வாங்கிப்பாங்க. திரும்பி ஒரு வார்த்தை குரல் ஏற்ற மாட்டாங்க. ரொம்ப பீக் போச்சு, ரொம்ப ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னா தான் கோவப்பட்டு திட்டுவாங்களே தவிர அவங்க அப்பாலாம் டக்கு டக்குன்னு அப்பா கோவம் வந்துடும். அம்மா வந்து இஸ் கம்ப்ளீட்லி தி ஆப்போசிட். ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சைலண்ட், வெரி எமோஷனல். என்னைக்காச்சும் நான் எதனா ஒரு தப்பா ஒரு வார்த்தை விட்டா கூட இல்லை டப்புன்னு அப்படியே அப்படின்னு உட்காந்துருவாங்க. நான் உடனே நான் அம்மா அழுகிறத பார்த்தா நான் உடனே போய் உட்காந்துருவேன். அம்மா சாரிம்மா தெரியாம சொல்லிட்டேம்மா அப்படின்னு. ஷீஸ் தட் சார்ட் ஆஃப் அ பர்சன். சிஸ்டர் வந்து வெரி போல்ட் லைக் அப்பா. நான் அப்படியே எங்கள் அம்மா மாதிரி, அக்கா வந்து அப்படியே அப்பா மாதிரி வெரி போல்டு, வெரி அவுட் ஸ்போக்கன். எனக்கு இதுதான் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதான் பண்ணுவேன். சரண்யா வந்து படம் பண்ணிட்டு இருந்தப்போ நீங்க ஏதாவது இன்புட்ஸ்லாம் கொடுத்தீங்களா, இல்லை கமெண்ட்லாம் அடிச்சிங்களா? என்ன இந்த அமுலு இப்படி இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரிலாம் did you give your comments? கமெண்ட் இல்லை. அந்த டைமில் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியும் இல்லை. அவளுக்கு ஏதாவது ரைட்டாக பண்ணுறாளா தப்பாக பண்ணுறாளான்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் எதனா எனக்கு பிடிக்கல, இல்லை நீ இந்த ட்ரெஸ்ல அவ்வளோ அழகா இல்லை, இந்த கலர் உனக்கு சூட் ஆகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப பேசிக் இது. பட் அந்த படத்தில் நானே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவும் போய் பேசினதில்லை. ஒரு இல்ல இப்படி நடி அந்த மாதிரி நீங்க எதுவும் கத்தெல்லாம் கொடுக்கல எந்த விஷயத்தையும்? டான்ஸ் கூட? டான்ஸ் இன்ஃபேக்ட் என்ன ஆச்சுன்னா தினேஷ் மாஸ்டர் தான் ஃபாரின் சாங்ஸ் கொரியோகிராஃப் பண்ணாரு. எனக்கு ரொம்ப ஆசை எப்படியாச்சும் கேமரா முன்னாடி இருந்து ஏதாவது டான்ஸ் ஆடிடணும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிட்ட கடைசியா பிருத்திவிராஜ் அண்ட் அக்கா வந்து அவங்களோட பேர் வந்து அவங்களுக்கு ரிஹர்சல் கொடுக்கறதுக்காக மாஸ்டரோட அசிஸ்டன்ட் ஒரு ஆள் தான் கூட வருவாரு. ஸோ நான் வந்து அந்த இன்னொரு அசிஸ்டண்டா சேர்ந்து நாங்க 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடி காமிப்போம். ஸோ அப்படியே ஆசையை தீர்த்துக்கிட்டேன். மற்றபடி ஐ டென்ட் டூ எனிதிங் எல்ஸ். அப்படியே எப்படியா ட்ரை பண்ணேன், கேமரா முன்னாடி வந்துடலாமா, ஸ்கல் கேப்லாம் போட்டு பேக் சைடு திரும்பிட்டு, அது ஒரு ட்ரெண்ட் வந்து நல்லா வந்துச்சுல. ஹீரோ ஹீரோயின் ஆடும்போது வந்து 2 டான்சர்ஸ் மட்டும் ஒரு ஓரமா ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி 2-3 ஷாட்லாம் எடுத்தோம். மெட்ராஸ்க்கு வந்துட்டு எங்க அப்பா சம்மர் ரேட் என்ன நினைச்சிட்டு நீ ஸ்கிரீனுக்கு முன்னாடி போன அப்படின்னு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறம் சோ நிறைய இந்த மாதிரி வேலை அப்பா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சின்ன வயசுல இருந்து என் ஸ்கூல் டீச்சர் அவங்கள வந்து ஏதோ ஒரு பிடி கிளாஸ்ல வந்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே தப்பா பண்ணாங்க, நான் மட்டும் தான் கரெக்டா பண்ணேன். நான் கூப்பிட்டு கேட்டேன், மேம் நான் கரெக்டா பண்றேன்னா? அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் குஞ்சம்மா. ஸோ இது கரெக்டா பண்ணான்னு கேட்டப்போ வந்து ஏண்டா நீ ஒருத்தனை தான், நான் ஒருத்தனை தான் பார்க்கணுமா, கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க சொல்லிட்டு காலை திருப்பி விட்டாங்க. எல்லா பொண்ணுங்க முன்னாடி அசிங்கமாயிருச்சு. அன்னைக்கு என்ன இருக்கு, கிண்டர் கார்டன் செக்ஷன்ல வந்து லீவ், இட் வாஸ் ஹாலிடே. இவங்க வந்து அங்க லேடிஸ் பாத்ரூம் யூஸ் பண்ண போயிருக்காங்க. அந்த பேக் சைட்ல அங்கதான் கேம்ஸ் ரூம் இருக்கு. அங்க போனே காலைல 9 மணிக்கு பூட்டிட்டு வந்துட்டேன் நான். மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் கதவு தட்டிட்டே இருந்திருக்காங்க. நோ ஒன் மென்ட் ஓபன். 3:30 மணிக்கு தான் யாரோ ஒரு பியூன் அந்த பக்கம் போனப்போ கதவு திறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஒரு வாட்டி நீங்கன்னு தெரியுமா, அது கண்டுபிடிச்சாங்களா? அது ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் சொல்லிட்டேன், மேம் நான் தான் மேம் அதை பண்ணேன் அப்படின்னு. தட் டைம் இட் வாஸ் வி ஜஸ்ட் லாஃப்ட் அபவுட் இட். ஐயோ நிறைய இருக்கு நான் பண்ணது. ஐ வாஸ் அ பிராட். நான் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அமெரிக்கால வந்து அந்த யூனிவர்சல் கிங்டம்லாம் போறப்போ எங்கேயாவது கூட்டத்தை ஓடி போய் தொலைஞ்சிருவேன். அதனால என்ன பண்றது, அந்த நாய்க்கெல்லாம் செயின் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து 2 ஸ்ட்ராப், ஒரு ஸ்ட்ராப் அவர் கையில, இன்னொரு ஸ்ட்ராப் என் கையில. அந்த வயர் இவ்வளவு தூரம் இழுக்கும். எங்க போனாலும் வந்து அவர் இப்படி ஒரு இழுத்தாருன்னா அப்படியே சர்றன்னு இழுத்திட்டு வந்துடும். அந்த ஒரு செயினை கையில போட்டு தான் என்ன கூட்டு போனாரு. என்ன எங்க அப்பா கிட்ட கத்துக்க நிறைய விஷயங்கள் அதான். மரியாதை, டிசிப்ளின். ஒரு இடத்துக்கு போறோம்னா டைமுக்கு போகணும். நம்மளால இன்னொருத்தர் வந்து பாதிக்கப்படும், நம்மளால இன்னொருத்தர் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நீங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னோன்னே எங்களோட செக்மெண்ட்டே ஒன்று இருக்கு, கான்ட்ரவர்சிஸ் அண்ட் கன்ஃபெஷன்ஸ்னு. ஓகே. அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒத்துக்கிட்ட விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் இன்னைய வரைக்கும் ஒத்துக்காத ஒரு விஷயம் உங்கள் அம்மா கிட்டேயோ உங்கள் அப்பா யாருக்கிட்டையும் சொல்லியிருக்கவே மாட்டீங்க, ஆனால் அது உறுத்திக்கிட்டே இருக்கும், ஆமாம் நம்ம தானே பண்ணோம் இது அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? மேபி என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கேன் நான். அது ஐ மீன் அம்மாவுக்கு தெரியும். பட் ஆஃபீஸ் எல்லாருமே அந்த ஸ்கூல் டைமில் வந்து ஒரு க்ரஷ்ன்னு ஒன்று வரும்ல. ஸோ அந்த க்ரஷை பற்றி எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னதில்லை. பட் அந்த பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு நல்லா கல்யாணம்லாம் ஆகி அவங்க வந்து வேற ஊரில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ ஐ மீன் ஐ டோன்ட் டேக் தர் நேம், பட் ஸ்டில் ஸ்கூல் டைமில் வந்து எனக்கு ஒரு பொண்ணு மேலே ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு ரொம்ப அப்படியே பயங்கர லவ்லலாம் இருந்தேன். லவ்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ஃபேக்சுவேஷன் தான் சொல்ல முடியும். அது அந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் அப்பா கிட்ட மறைச்சிருக்கேன் நான். ஓகே, இப்படி நம்மளுக்கு வரப்போற ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி என்னோட பிஹேவ் பண்ணும், பார்க்க இப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கனவுகள் இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க ஆப்வியஸா. அதுவும் என்ன மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். என்ன மாதிரினா வந்து நான் வந்து வெளியில பார்ட்டிஸும் போவேன், நிறைய சோஷியலைஸ் பண்ணுவேன். அதே நேரத்தில் எனக்குன்னு ஐ வாண்ட் தட் மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளோடய இருக்கணும்.
அண்ட் நான் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். அவங்க வந்து வெளில ஃப்ரெண்ட்ஸோட போனா போயிட்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் நாளைக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா வந்து திஸ் இஸ் ஹவ் ஐ எக்ஸ்பெக்ட் தட் கேர்ள் டு பி. ஐ வாண்ட் தட் டு பி அவுட் ஸ்போக்கன். என்கிட்ட ஏதாச்சும் ஒரு தப்புனா வந்து என்கிட்ட ஓப்பனாக பேசணும். என்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே பேசிடணும். இந்த இல்லைன்னா லேட்டர் ஆன் இன்னும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஐட் லைக் டு அவாய்ட். பட் மெயினாக அந்த கேர்ள் வந்து ஒரு பார்ட்டி டைப்பாகவும் இருக்கணும். பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஆம். வெளியில் ஈஸியாக ஏன்னா சோஷியலைஸ் பண்ணாத பொண்ணுங்க என்ன ஆகும்னா நம்ம வந்து நம்ம வெளில ஒரு பார்ட்டி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெளில போகும்போது நம்மளோட வரமாட்டாங்க. அப்புறம் அவங்க தனியாக வீட்டில் உட்காந்துருப்பாங்க. தேல் ஃபீல் என்ன நம்ம புருஷன் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம கவலைப்படுறேன். இல்லைங்க எல்லாமே இருக்குங்க. நல்லா சமைக்குதா பொண்ணு, நல்லா சாப்பாடு போடுமா, நம்மளோட பார்ட்டி இல்ல நம்மளோட பார்ட்டி பிகாஸ் ஐ அம் தட் சார்ட் ஆஃப் பர்சன். நான் எல்லாரோடையும் வெளில போவேன். நான் மேஜரா சோஷியலைஸ் பண்ணுவேன் நான். அண்ட் ரொம்ப முக்கியமா நான் சினிமால இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து நம்ம என்னதான் ராமரா இருந்தாலும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். நான் ராமர்னு சொல்ல வரல, ஆனா ராமரா இருந்தா கூட கான்ட்ரவர்சிஸ் வரும். அது இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுறணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் ஏன்னா சாதாரணமாக சினிமாக்காரனுக்கு வந்து வீடு தர மாட்டாங்க, பொண்ணு தர மாட்டாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பொண்ணு நம்ம வந்து அந்த காலம் இல்ல இப்பலாம் இல்ல இன்னமும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. there is a lot of problem. அதனால ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு எதிர்பார்த்தா கூட இல்ல இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ தே ஷுட் பி கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனா, கொஞ்சம் வெரி அவுட் கோயிங் அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் ஐ எம் வெரி சாரி டு சே ஐ எம் நாட் அ ரொமான்டிக் பர்சன். அப்படியா? ஐ எம் நாட் அ ரொமான்டிக் பர்சன். இனிஷியலா மேபி வந்து அந்த ஒரு அந்த ஆரம்பத்துல ஒரு 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 சில்னஸ் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த டைம்ல மேபி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஐ மோர் ஆஃப் அ ஒர்க் பர்சன். நான் வந்து ஒரு வேலைன்னு வந்துட்டு அந்த வேலைன்னு சுத்திட்டே இருப்பேன் நான். அண்ட் அது வந்து லெட் இட் பி அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஒய்ஃப், லெட் இட் பி அ மதர் ஆர் ஃபாதர். நான் வந்து வீடுங்கிற விஷயத்தையே மறந்துடுவேன் நான். சுருக்கமா சொல்லணும்னா உங்க அம்மா மாதிரி ஒரு 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 women you should have in your life. அம்மா மாதிரி தான் சொல்ல முடியும். I can never say I'll get a girl like my mother. Because obviously every son will say that about their own mother. But ஆனா எங்க அம்மா மாதிரி வந்து அவ்வளோ பேஷண்டா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு யாருமே இருக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 50% வந்து I'll be very happy. சோனு, கன்ஃபெஷன் பத்தி பேசணும், ஆனா கான்ட்ரவர்சி பத்தி பேசல. ஏதோ the interview was filled with lots of old controversies and complaints. ஏதாவது உங்களை பத்தி ஒரு ரொம்ப ஹாட்டா இருந்த ஒரு கான்ட்ரவர்சி, யாரோ ஒருத்தர் வந்து உங்க பேர்ல ஒரு ஃபேக் ஐடி ஃபேஸ்புக்ல வச்சு நிறைய பண்ணாரு, என்ன ஆச்சு அது? அது ஒரு வீணா போன பையங்க என் பேர்ல வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னோட ப்ரொஃபைல்ல இருக்கிற என்னோட போட்டோஸ், அதாவது வெப்சைட்ல இருந்து எடுக்கிற போட்டோஸ்ங்கிற விட நம்மளே செல்ஃபா இப்படி கிளிக் பண்ணி நம்ம பர்சனலா போட்டோஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபேஸ்புக்ல என்ன ஹேபிட்னா எல்லாரையும் ஆட் பண்ணுவேன். whoever ஏன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது உலகத்துல ஏதாச்சும் ஒரு மூலையில நமக்கு ஒரு ஃபேன் இருக்கலாம், நம்மளோட ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கலாம். ஸோ அதனால அண்ட் பிளஸ் எல்லார்கிட்டையும் பேசும்போது நம்மளோட பிளஸ் அண்ட் மைனஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால எல்லாரையும் ஆட் பண்ணுவேன் நான். ஸோ இப்படி நிறைய பேர் ஆட் பண்றதுனால அந்த நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வந்து திஸ் இஸ் another அக்கௌண்ட் ஆஃப் மைன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக் ஐடியில வந்து அவங்க எல்லாரையும் ஆட் பண்றது. அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு ஃபேன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல வந்து கூட ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபேன் வந்து அந்த ஃபேக் ஐடியில கூட இருப்பாரு, ஏன்னா இவர் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபேனோட போட்டோ காப்பி பண்ணி இவரே செல்ஃபா இவரோட ப்ரொஃபைல போஸ்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என்னோட ஃபேனை நான் மீட் பண்ணி எக்ஸ்பிரஸ் அவென்யூல ஒரு போட்டோ எடுத்தேன். ஸோ அது ப்ரூஃப் ஆயிருது எல்லாருக்கும். ஆமாம்மா கரெக்ட், அவனும் சொல்லுவான் ஆமா கரெக்ட், இன்னைக்கு நான் சாந்தோ மீட் பண்ணி போட்டோ எடுத்தேன்னு சொல்லுவான். ஸோ இப்படி வந்து முதல்ல ஒரு ஒரிஜினாலிட்டி இதை வந்து நான் சாந்தனு தான் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு, பொண்ணுங்கிட்டலாம் வந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறது. அவங்களோட ரொம்ப அப்படியே க்ளோஸா இன்டிமேட் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. நான் வந்து கொஞ்சம் வெளியூர்ல ஷூட்டிங்ல இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 rupees தேவைப்படுது, எனக்கு கேட்கறது ரொம்ப அசிங்கமா இருக்கு, பட் நீ மட்டும் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க, என்னால் வெளியில என் ஃபேமிலிலாம் கேட்டால் அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ நான் என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சு விட்றேன், அந்த 10,000 அவனுக்கு கொடுத்துரு, நான் ஒரு 1 monthக்கு அப்புறம் நான் மெட்ராஸ் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக் சாந்தனுவே வந்து ஃப்ரெண்டா மாறி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட இருந்து காசு வாங்கிட்டு கிளம்பி போய் அந்த காசை செலவு பண்றது. நிறைய இது வந்து சென்னை, கோயம்புத்தூர், குவைத்னு நிறைய ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு பொண்ணுங்க இப்படின்னு வந்து ஒரு லிங்க் பிடிச்சி சில பொண்ணுங்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தப்பா மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கேயோ ஒரு லிங்க்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட் அவர் வந்து ஒரு லிங்க் பிடிச்சி ஒரு பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சேன். அந்த பொண்ணு வந்து இவரை நம்பல, இல்லை நீங்க போய் சொல்றீங்க, நான் சாந்தனு கிட்ட தான் பேசுறேன் போது அந்த பொண்ணை ஒரு வாட்டி தயவு செஞ்சு வாமா, நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வெயிட் பண்றேன், அங்கேயாச்சும் நீ கிளம்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கூப்பிட்டு
அங்கேருந்து வந்து என் ஆஃபீஸ்க்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசி என் ஆஃபீஸ் கூட்டு வந்து என் முன்னாடி உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்பிச்சு தட் திஸ் இஸ் தி ஒரிஜினல் சாந்தனு, அது வந்து ஃபேக் சாந்தனு அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு மூலியமா வந்து அந்த பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எந்த நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறானோ அந்த பையனோட ஃபோட்டோவை பிடிச்சி இந்த பையன் தான் உனக்கு உங்ககிட்ட பேசினான்னா ஆமாம் இவர் தான் என்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போனான்னு அந்த பொண்ணு சொல்லி அதுக்கப்புறம் நான் கமிஷன் ஆஃபீஸில் போய் ஒஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பையனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. வெரி டேஞ்சரஸ் இல்ல? வெரி டேஞ்சரஸ். ஏன்னா நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சுன்னு வைங்களேன், அது ரைட்டா தப்பான்னு வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளோட பேர் வந்து வேற மாதிரி வெளில வரும். ஸோ அது தப்புன்னு நாளைக்கு வெளில வந்தா கூட அவ்வளவு நேரம் டேமேஜ் ஆன ஒரு பேருன்னு இருக்குல்ல, பேரை கெடுக்கணுங்கிறதுக்கா பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஐ நோ. ஸோ அட்வைஸ் எடுத்திருப்பீங்க. உங்களுக்காக நிறைய செட் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது அது வந்து பேரா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு இடமா இருக்கலாம், இல்லை ஒரு பொருளா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது கேட்ட உடனே உங்க மனசுக்கு என்ன படுது? ஓகே ஓகே. ஏஆர் ரஹ்மான். மை காட். ஏன்னா வந்து இன்னைக்கு தானுஸ்வர் என்ன லான்ச் பண்ணியிருக்காரு, எனக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி இதெல்லாம் கொடுத்தா கூட எனக்கு வந்து ரெக்கக்னிஷன் அப்படின்னு பார்த்தா டாக்ஸி. பிகாஸ் நான் எங்கே போனேன் அந்த அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஞாபகம் இருக்குது, கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு உள் கிராமத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு ஃபார்மர் வீட்டு பையன் அந்த அரை ட்ரௌசரை போட்டு பனியனை போட்டு சைக்கிள் அப்படியே மிதிச்சுட்டு போனேன். எங்கள் கசின்ஸ் வந்து ஃபார்ம் லேண்டில் அவங்க கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துருக்காங்க. அந்த பையன் டாக்ஸின்னு பாடிட்டு போனான். தட் வாஸ் த ரீச். ஒரு வாட்டி ஒரு ஃப்ரெண்டோட பார்ட்டியில் வந்து ஒரு நைஜீரியன் ஒரு ரேப்பர், அவர் வந்து நான் இருட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து சக்கரை கட்டி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் தமிழ்நாட்டு அளவுக்கு மட்டும்தான் வந்து தே நோ மீ. ஐ மீன் ஓகே, உலகத்தில் எந்த தமிழர்கள் இருந்தாலும் வந்து தே மே ஹேவ் ரெக்கக்னைஸ் மீ. பட் ஒரு நைஜீரியன் பர்சன் அவர் வந்து அந்த இருட்டில் என்ன அப்படியே இழுத்து யூ ஆர் த டாக்ஸி காய் ரைட் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு ஒரே காரணம் வந்து வாஸ் நாட் மை டான்ஸ் ஆர் ஷோபி மாஸ்டர் கோரியோகிராஃபி, எவ்ரி திங் வாஸ் ஓகே, எல்லாமே குட். பட் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த பேர். அம்மா. மை ஏஞ்சல். டான்ஸ் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் சும்மா நிற்கும் போது கூட இல்லை, என்னால் வந்து சைலண்டாக வந்து இப்படி நிற்க சொல்லுங்க, ஒரு 1 மினிட் மேலே நிற்க மாட்டேன். எதனா இப்படி ஒன்று மூவ் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் டான்ஸ் தான் வந்து ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் விச் ஐ ஹேவ். ஓவர் ஆக்டிங். இன்னமும் நிறைய பேர் என்ன திட்டுறாங்க, மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற. நிஜமாவா? ஆமா. ஓகே. அது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன் ரியல் லைஃப் நான் வந்து இப்படி தான் பேசிட்டு இருப்பேன். நான் வந்து ரொம்ப படபடன்னு பேசுவேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் பண்ணுவேன். ஆமா, அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பட் இது நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு பண்ணும்போது யூஸ்வலா வந்து நம்ம ஸ்க்ரீன்ல வந்து இட்ஸ் ப்ளோன் அப், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 32 டைம்ஸ் வந்து ப்ளோன் அப். ஸோ நம்ம சாதாரணமா பண்ற விஷயம் வந்து ஸ்க்ரீன்ல இன்னும் பெருசா தெரியும். மோகன்லால் ஜெம் ஆஃப் அ பர்சன், ரொம்ப டவுன் டு அர்த். அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். ரீசெண்டாக அவரோட படம் திருஷ்யம் பார்த்தேன். நான் பார்த்த ஒரு விஷயம், அவரோட ஏஞ்சல் ஜான் ஒரு படம் பண்ணேன். ஒரு 3 o'clock மார்னிங் இருக்கும், ஏர்லி மார்னிங் 3 o'clock. ஒரு ரூஃப் டாப்ல வந்து ஒரு வாட்டர் டேங்க் மேலே ஷூட்டிங். அங்கே கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் சகதியெல்லாம் இருக்கு. ஏதோ பிரேக், ஒரு 15 minutes பிரேக் விட்டுருக்காங்க. அவருக்கு வந்து கீழே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பேசி ஒரு ஏசி ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. கீழே ஒரு கேரவேன் வெயிட்டிங்ல இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. கீழே போயிட்டு வந்தால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அந்த தண்ணியிலேயே வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு பாயை போட்டு அங்கேயே படுத்துட்டாரு. 15 minutes அப்புறம் என்ன எழுப்பிவிடு அப்படின்னு. தேவையில்லை, இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டருக்கு, சம்மன் ஆஃப் ஹிஸ் லெவல், இவ்வளோ டவுன் டு அர்த்தா வந்து இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. வெரி நைஸ் பர்சன். மெட்ராஸ்க்கு வந்து டப்பிங் பண்ணுறப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுவார், இந்த இடத்துல இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நீ இப்படி பண்ணியிருக்கலாம், செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த இடத்துல உன்னோட டயலாக் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, லிப்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார் நம்மளை. சினிமா ஹஸ் பீன் மை லைஃப். இதுக்கு மேலேயும் இட் வில் ஒன்லி பி சினிமா ஃபார் மீ. அதாவது சினிமாவில் ஆக்டராக ஜெயிக்கிறனோ, டைரக்டராக ஜெயிக்கிறனோ, நாளைக்கு டான்ஸ் நல்லா கற்றுக்கிட்டு டான்ஸ் மாஸ்டர் ஆகிறனோ, வாட் எவர் இட் இஸ், நான் வந்து சாகிற வரைக்கும் ஐ வில் ஒன்லி டூ சம்திங் இன் சினிமா. சைட் அடிக்கிறது அது எந்த வயசுலயும் கிளுகிளுப்பான ஒரு விஷயம். சைட் அடிக்கிறதுக்கு வயசே இல்லை. இன்னமும் அடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னமும் அடிக்கிறேன்னா எல்லாருமே தாங்க இன்னமும் அடிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர், சில நேரத்தில் செம்ம கடியா இருக்கும். தங்கர் பச்சன் சார் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஜானர்னா நான் பண்ண படங்கள் ராம்காம், அதுலேருந்து மாற்றி என்னை வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே கூப்பிட்டு போய் என்னை வந்து ஒரு கைலி கட்ட வச்சு எனக்கு மீசையெல்லாம் வச்சு விட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் அந்த விதத்தில். ஏன்னா மக்கள் ஒரு விதத்தில் பார்த்தாங்க, ஓகே சாந்தனு வந்து இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காமிச்சது தங்கர் பச்சன் சார். ஓகே, இப்போ வந்து அந்த சிசிஎல் டீம் இருக்குல்ல, அந்த டீம்ல நீங்க வந்து ஆல்மோஸ்ட் பிரதர்ஸ் மாதிரி எல்லாரும் லைக் சோ க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஈச் அதர். அவங்களோட பேர்லாம் குவிக்கா நான் சொல்றேன், அவங்க பேர் கேட்ட உடனே ஒன் வேர்ட் அபவுட் தெம், ஜஸ்ட் ஒன் வேர்ட். ஐயோ, சிக்கல்ல மாட்டி விட போறீங்க. ரெடியா? ரெடி. விஷால். பிரதர் லவ். ஆர்யா.
நோ ப்ரெஷர். ஷாம் பாய் ம் அந்த ஒரு மரியாதைலாம் பார்ப்போம். எதுத்தாலும் ஷாம்பாய் யூ டூயிங் திஸ், ஷாம்பாய் யூ டூயிங் தட்னு ஒரு வெரி வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எது இருந்தாலும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவார். ஸ்ரீகாந்த் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து அவரை பிளிங்க் படின்னு கூப்பிட்டோம் நாங்கள். ஏன் அப்படின்னா வந்து ஒரு வாட்டி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் பண்ணுறப்போ வந்து கேட்ச் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பால் மேலே போய் கீழே வரும்போது வந்து இங்கே கண்ணில் அடிபட்டுருச்சு அவருக்கு. பால் இங்கே அடிச்சு இங்கே வந்து பெருசாக வீங்கிருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் போய் கேட்டோம், என்னண்ணா எப்படா இப்படி வர பாலை வந்து நீ எப்படி மிஸ் பண்ண? எல்லாருக்கிட்டே படி படி தான் பேசுவார். சொன்னார், இல்லைபடி பால் மேலே அடிச்சாங்க படி, பால் கரெக்டாக கீழே வந்துச்சு படி, பால் கண்ணு கிட்ட வரும்போது நான் பிளிங்க் பண்ணிட்டேன் படி அப்படின்னா. டேய் கேட்ச் பிடிக்கும் போது நீ ஏன் பிளிங்க் பண்ண அப்படின்னா, தெரியலபடி பிளிங்க் பண்ணிட்டேன். அதுல இருந்து அவர் பேர் பிளிங்க் படின்னு ஆயிருச்சு அவருக்கு. விக்ராந்த் அமேசிங் கிரிக்கெட்டர். அவனை மாதிரி வந்து இந்த ஷாட்ஸ் நிறைய அவனை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஜிஆர் விஸ்வநாத் அவர் வந்து கர்நாடகா டீம் கேப்டன். அவர் வந்து விக்ராந்தோட கேம் பார்த்துட்டு நான் எந்த அளவுக்கு வந்து அந்த கட் ஷாட் ஆடுவேனோ அதே அளவுக்கு ஈக்குவலாக யூ பிளேயிங் வெல் அப்படின்னாரு. ஐ திங்க் இதை விட அவனுக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவனுக்கு கிடைக்காது லைஃப்ல. விஷ்ணு இஸ் அதுக்கு ஜஸ்ட் கிவ் மீ a word நோ. ஒரு தசாவதாரம் கமல் சார் மாதிரி அவனுக்கு வந்து பல முகம் இருக்கு. அவன் வந்து ஒரு பிரதரா சென்டிமெண்ட்ல உட்காந்து பேசினா ரொம்ப மெச்சோர்டா ரொம்ப சென்சிபிளா உட்காந்து பேசுவான். கிரிக்கெட்டுன்னு அப்படி போச்சுன்னா வந்து வெரி ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷன் வந்துட்டா அகெயின் ப்ரொஃபஷனில் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆக்டர் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து பயங்கர டெடிகேஷன், பயங்கர ஹார்ட் ஒர்க். பார்ட்டின்னு போயிட்டான்னா வந்து அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அவன் இங்க ஆட ஆரம்பிச்சானா இங்க போய் பிடிச்சா கை ஸ்லிப் ஆயிட்டு அந்த பக்கம் போயிடும். ஒரு 10 இடத்துல போய் சுத்திட்டு ஆடிக்கிட்டே வருவான். ஹீஸ் என்ன சொல்றது, இந்த இவ்வளோ இடத்துல இவ்வளோ டெடிகேஷனா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்ல இருக்கானோ பார்ட்டி பண்றதுல அதே அளவுக்கு டெடிகேஷனா இருப்பான் அவன். பட் ஹீஸ் அ வெரி வெரி ஃபன் பர்சன் ஹேங் அவுட் வித். சிவா ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நாங்களாம் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து என்ன ஒரு கவலையில் இருந்தாலும் எதனா ஒன்று சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது. ஜீவா சென்சிபிள், இன்டெலெக்சுவல், சயின்டிஸ்ட் நாங்கள் கூப்பிடுவோம். நண்பன் படத்தில் வர மாதிரி வந்து அவர் வந்து நாங்கள் கொசாக்கி பசப்புகழ் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள். பிகாஸ் வந்து எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு பதில் வச்சிருப்பாரு. பட் ரொம்ப ரொம்ப இன்டெலெக்சுவல், ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம எந்த ஒரு விஷயம் கேட்டால் கூட லெட் இட் பி சயின்ஸ், லெட் இட் பி எனிதிங் நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தை எடுத்தா கூட அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளா மெச்சூர்டான ஒரு பதில் கிடைக்கும், ஒரு அட்வைஸ் ஒன்று கிடைக்கும். ஜித்தன் ரமேஷ் இஸ் அ சம் படி டு எவ்ரிஒன். யாரோட போனாலும் இல்ல ஏய் வா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸிலி லைக் யூ நோ செட்ஸ் இன் எல்லாரோடையும் அவ்வளவு ஈஸியா செட் ஆயிருவாரு. So we are done. Yeah, super. Anyway, thank you Sonu. It was wonderful talking to you. ரொம்ப ஜாலியா அப்படியே போச்சு இந்த இன்டர்வியூ, சிரிச்சுக்கிட்டே. And then I think உங்களுக்கு ஒரு செம்ம சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸும் கான்ட்ரவர்சிஸும் வச்சு போட்டு உடைச்சு இதாங்க நானு அப்படின்னு. ஆமா உண்மையிலேங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் புது யுகம் சேனலுக்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஒரு நார்மல் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து நான் ஒரு ஆக்டர் நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இல்லாமல் சாந்தனுக்கு இன்னொரு பக்கம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நான் எப்படி இருப்பேங்கிறது. அண்ட் ப்ளஸ் எனக்கு உங்களை வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். நான் ரொம்ப சின்ன பையன்லேருந்து நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நான் யார், சாந்தனுங்கிறவர் யார், வீட்டில் எப்படி, வெளியில் ஒர்க்கில் எப்படி, நான் ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தேன்னா இதனால தான் தவறுகள் செஞ்சேன், இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு அப்பாலஜைஸ் பண்ண ஒரு சான்ஸ் இந்த மாதிரி ஐ வாஸ் ஏபிள் டு பி மை செல்ஃப். ஸோ அதுக்கு சேனலுக்கும் சன்னு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோனு. தேங்க்யூ ஸோ மச். சோனுவோட ஒரு மனம் திறந்த ஒரு ஓப்பனான ஒரு பேட்டி பார்த்தோம். மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டியோட ஒரு சூப்பரான இன்டர்வியூல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட். குட் நைட்.